அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ராகுவை பற்றிய ஒரு அருமையான ரகசியம். உலகத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கிரகத்தையும் விட அதிகமான என்ன சொல்கிறாங்கன்னா யோகத்தை கொடுக்குது ராகு. இந்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ராகு என்று சொன்னாலே ஒரு விஷம், ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடைய கேரக்டர் என்பது என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் 1, 5, 9, 7 இருந்தால் அந்த காரகத்துவத்தை என்ன சொன்னாங்கன்னா செயல்பட விடாது. அது அந்த 1, 5, 9ல் போய் நினச்சா அந்த கிரகத்தோடைய இதை அப்சர்வ் பண்ணி இது தன் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரிதான், ராகு பகவான் நமக்கு எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்குது. நீங்கள் எந்த 1ஆம் பாவம் 2ஆம் அதெல்லாம் ஒரு சில மைனஸுகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் மைனஸே இல்லைங்கிறது இல்லைன்னு யாருமே மைனஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. மைனஸ் பெரிதாக வளரக்கூடாது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு இடத்துல என்ன சொன்னேன்னா, ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுதுங்கிறத உணர்வு ஒரு மனிதனுக்கு விட்டால் அந்த இடத்த விட்டால் வெளியே போயிடும். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. என்ன காரணம்னா, கர்மா என்று சொல்லக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. இந்த கர்மாவை யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. ஏன் கர்மாவை என்ன சொன்னான்னா, நீங்கள் என்ன சொன்னான்னா சிந்திக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கேது நின்ற இடத்திற்கு சூரியன் வரும்போது கொலை நடக்கும்ட்டான். கேது நின்ற இடத்திற்கு சூரியன் வரும்போது என்ன சொன்னான்னா, நீங்கள் கவனமாக இருக்கணும். கேது நின்ற இடத்திற்கு சூரியன் ஒவ்வொரு மாதம் மூவ் ஆகி வரும்போது அந்த கேது நின்ற நட்சத்திரத்தை சூரியன் கடக்கணும். அந்த இடத்தில் அமாவாசை முடியணும். அந்த இடத்துல அமாவாசை முடியணும். என்ன காரணம்னா, கேது இருக்கிற இடத்துல சூரியன் வராரு, கேது இருக்கிற இடத்துல சந்திரன் வராரு. அப்போ எப்படி இருக்கும்? அந்த ஆளுக்கு என்ன சொல்லலாம்னா, அந்த கட்டம் அமாவாசை. அது எந்த கட்டம் வேணாலும் இருக்கும். அந்த அமாவாசை இருட்டு சூழ்ந்து விட்டது என்று சொன்னால் மனிதன் என்ன செய்வான்? தன்னிலை இழந்து விடும். அதனால் எப்பயுமே சில சூத்திரங்களை நீங்கள் கவனமாக என்ன சொன்னான்னா செயல்பாட்டில் வச்சுக்கணும். கவனமாக செயல்பாட்டில் வச்சுக்கணும். அப்போ கவனமாக செயல்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், பிரச்சனைகள் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா, கேது இருக்கின்ற இடத்தில் சூரியன் வரும்போது, அங்கே சந்திரனும் வரும்போது கரெக்டான கிரகணம் மாறும். அது யாருக்கு? நமக்கு தான். நம்ம ஜாதகத்தில் தான். நம்ம ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துக்கு சூரியன் வரும்போது, சந்திரன் வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டிங் நடக்கும். குடும்ப பிரச்சனையாக கூட இருக்கலாம். அல்லது அது லக்கணத்துக்கு தக்கன எத்தனாம் இடம்னு பார்த்துட்டு உங்கள் லக்கணத்துக்கு தக்கன இது ஒரு சூத்திரத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பேச டாபிக் என்னதுன்னா, ராகு இருக்கின்ற இடம் நமக்கு திருப்தியை கொடுக்காது. 50 தோசை போட்டாலும் எனக்கு காணலை, எத்தனை அனுபவிச்சாலும் எனக்கு காணலை அப்படிங்கிற ஒரு விதியைத்தான் அந்த ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் கொடுப்பார். அவர் எந்த கட்டமோ அந்த கட்டம் உங்களுக்கு திருப்தி அடையாத பாவம். அந்த இடத்துல தீராத ஆசை இருக்கும். தீராத ஆசை. ஆனால் எத்தனை கொண்டு எத்தனையும் உனக்கு சலிக்கலையா சாமி கிராமத்தில், என்னப்பா உனக்கு சலிக்கலையா, இன்னும் சலிக்கலையா, இத்தனை வயசாகி உனக்கு சலிக்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்திய மனோநிலையில் தான் நம்ம எப்பயுமே இருப்போம். இது கடவுள் மனிதனாக பிறந்தாலும் அவருக்கு அந்த கதி தான். மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே ராகு இருக்கின்ற இடத்தில் உங்களுக்கு தீராத பேராசை இருக்கும். சரி, இவரால் என்ன லாபம்னு ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ராகுவால் ஒரு ரகசியம், உங்களுக்கு மட்டும்தான் அது தீராத ஆசை. ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தீராத ஆசை இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்
எவ்வளோ கொடுத்தாலும் வந்து சொன்னான்னா வந்து உனக்கு திருப்தி இல்லையாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. இறைவனே கேட்பார், எப்பா உனக்கு இவ்வளோ கொடுத்துமா உனக்கு திருப்தி அடையலை அப்படின்னு கேட்பார். ஆனால் அதே ராகுவால் வந்து ஒரு பெரிய நன்மை உண்டு. அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ராகு நின்ற நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ, ராகுக்கு இடம் கொடுத்த கிரகத்திற்குண்டான ராகுக்கு இடம் கொடுத்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதில் பயங்கரமான வந்து என்ன சொன்னால் 1000 வாட்ஸ் பல்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அந்த இடம். அது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பாதசாரத்தில் இருக்கிற விதியை பொறுத்தது. எனக்கு வந்து ராகு வந்து என்ன சொன்னான்னா ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ அந்த சந்திரன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கான குழந்தைகளால் பெரிய யோகம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளை வச்சு வந்து ஒரு பெருமை அப்படிங்கிறது வந்து நம்ம அடைஞ்சோம். இது உண்மையான உண்மை. அப்போ 5ஆம் இடத்தில் போய் வந்து அந்த சந்திரன் உட்காந்துருக்கான். அப்போ ராகு வந்து என்ன சொல்கிறார், ராகு நின்ற நட்சத்திரம் ரோகிணிக்கு உண்டான சந்திரன் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனக்குத்தான் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து வந்து திருப்தி இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பாரு. ஆனால் 5ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் அதில் சார்ந்த குழந்தைகள் எத்தனை இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அந்த குழந்தைகள் ஒரு விதத்தில் திருப்தியாகவே இருப்பார். இது எப்போ வரைக்கும்? தகப்பனார் இருக்கின்ற வரை. அதுக்கு பிறகு வந்து செயல்படாது. ஒரு உயிர் இருக்கின்ற வரைதான் அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கு பிறகு அந்த உயிர் போன பிறகு அந்த ஆன்மாவை திதி மூலம் நாம் வழிபாடு பண்ணினால்தான் நாம் பெரிய ஆளாக வர முடியும். அப்போ ஒரு தகப்பனுடைய ஜாதகத்திலோ அல்லது தாயுடைய ஜாதகத்திலோ ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை தயவு செய்து கையெடுத்து கும்பிடுங்கள். அது உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் அனுபவம். அப்போ நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா வந்து ராகு நின்ற நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது பலவிதமான புதிய முயற்சிகளை செய்யுங்கள். ராகு அப்படியே பிரம்மாண்டத்தை கொடுப்பான். அப்போ இது உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து லக்கி ஸ்டார். அந்த லக்கிக்கு உண்டான கிரகம் வந்து லக்கி ப்ளஸ் லக்கி. இது உண்மையா என்று சொன்னால் 100% வந்து உண்மை. சந்திரன் என்பது மனோநிலைக்காரன். இந்த உலகத்தில் வந்து மனம் ஒரு தைரியமாக, ஒரு கோழைத்தனம் இல்லாமல் எடுக்கிற முடிவில் ஒரு ஸ்டெபன்னஸ் யாருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகு நின்ற நட்சத்திரத்தை தினம் கணம் பண்ணுங்கள். அதற்குண்டான விருட்சத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் விடுங்கள். கண்டிப்பாக ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த கட்டத்தில் உள்ளதோ அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு 100% பெனிஃபிட் உண்டு. 100% பெனிஃபிட் உண்டு. அப்போ அந்த 100% பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ராகுவுக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, முன்னோர்களை தினமும் அனுதினமும் நினையுங்கள். அப்போ முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காகத்திற்கு உளுந்த விட என்ன சொன்னா கடையில் வாங்கி வச்சினால் நீங்கள் வைங்க. அது உங்களுடைய பெரிய வந்து என்ன சொன்னா வளர்ச்சிக்கும், உங்களுடைய இக்கட்டான நிலையில் வந்து என்ன சொன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பவன் யார் என்று சொன்னால் ராகு நின்ற நட்சத்திரம்தான்
பயங்கரமான தைரியத்தை கொடுப்பான். ஏன்னா அதில் ஒரு கனெக்ஷன். பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டத்திற்கு அதிபதி வந்து ராகு. சிறிதாக எதையும் சிந்திக்கிறது கிடையாது, பெரிதாக சிந்திப்பது. 1 2 2 4 4 8 8 16 அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய திறமை ராகு பகவான் ஒருவனுக்கே உண்டு. உங்களுடைய உண்மையாக நீங்கள் தினமும் மறக்காமல் நினைக்க வேண்டிய நட்சத்திரம், தினமும் மறக்காமல் நினைக்க வேண்டிய நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரமும் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகமுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா தெளிவான அறிவுபூர்வமான பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.